வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து அக்டோபர் 6 வந்து சென்னை மெரினா பீச்சில் வந்து இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் ஷோ வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்துச்சு. ஸோ நானும் வந்து போயிட்டு இந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிறதுக்காக நம்ம வந்து போயிருந்தோம். ஸோ ரொம்பவே ஈவெண்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்து எல்லா சேனல் எல்லா நியூஸ் சேனல்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடந்தது, இந்த மாதிரி ஷோ நடந்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அருமையாக தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஷோ பார்க்குறதுக்கு வர்ற மக்கள் பட்ட பாடை வந்து எந்த சேனலில் வந்து காமிச்சாங்களா அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஷோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் வந்தாங்க. ஆனால் அதே மாதிரி வர்றதுக்கு வந்து மக்கள் பட்ட சிரமங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனை சேனலில் காமிச்சாங்கங்கிறது வந்து தெரியல. ஸோ நம்ம வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் மூலமாக வந்து இந்த பீச்சுக்கு வர்றதுக்காக பிளான் பண்ணி வந்து வந்தோம். ஸோ அதனால் வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் மூலமாக வந்து அதுக்கப்புறம் இந்த பீச்சுக்கு வர்ற வரைக்கும் பட்ட சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஈவெண்ட்டை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. கவர்மெண்ட் வந்து எந்த லெவலில் ஸ்டெப் எடுத்திருக்கு, அதே மாதிரி என்ன மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டிலாம் அன்றைக்கி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க. கைஸ், இன்றைக்கி நடந்த இந்த ஏர் ஷோ பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து மேடவாக்கத்தில் வந்து ஃபேமிலியாக தான் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து வேளச்சேரி நோக்கி வந்துட்டுருக்கோங்க. வேளச்சேரி வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆட்டோவில் வந்துட்டு, ஏன்னா வந்து கார்லலாம் வந்தோன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் கிடைக்குமா அப்படிங்கிற தெரியலங்கிறனால காரு பைக் எதுவுமே நான் வந்து கொண்டு வரல. பெஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கேபோ இல்லாட்டி ஆட்டோவோ வந்து புக் பண்ணிவிட்டு வந்துடலான்ட்டு பிளான் பண்ணோம். என்ன பிரச்சனைனா நம்ம வந்து கேப்லாம் புக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து மெயின் ரோட்டுக்கு போயிட்டு ஒரு ஆட்டோ வந்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து வேளச்சேரி நோக்கி வந்து வந்துட்டுருக்கோம். வேளச்சேரி வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறது வந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. பாருங்கள், வரும்போது வேளச்சேரி நெருங்கும் போதே பயங்கரமாக டிராஃபிக்கு. அதே மாதிரி ஸ்டேஷன் பக்கம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தை வந்து பார்க்கும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள், இன்றைக்கி வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டவுட்டாக தான் வந்து. ஏன்னா வந்து அரௌண்ட் 10 o'clock பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேளச்சேரி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. 10 o'clockலாம் நம்ம வந்து வேளச்சேரி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. 11 o'clock தான் ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 15 minutesல வந்து ட்ரெயினை பிடிச்சிட்டோன்னா ஒரு அங்கே வந்து ஒரு ½ an hour ஆகும். ஒரு 11 o'clockல வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பீச்சுக்கு போயிடலாம். அட்லீஸ்ட் 11:30 போனால் கூட பரவாயில்ல. ஏன்னா 11 o'clock வந்து ஷார்ப்பாக ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். ஸோ 11 to 1 o'clock வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஓகே ஒரு 1 hour பார்த்தா கூட ஓகே தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து நம்ம வந்து வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே வந்து க்ரௌட் இருக்குங்கிறத வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடிஞ்சு. ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தீபாவளி பொங்கல் அந்த டைமில் வந்து நார்மலாக எக்மோர் அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோக்குள்ள மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குமோ அதை விட பல மடங்கு வந்து இங்கே கூட்டம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க டிக்கெட்டு வாங்குறதுக்காக. இந்த கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்குறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் வந்து டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே போய்ட்டு பிளாட்ஃபார்மில் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கிறத வந்து நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோங்க. கைஸ், டிக்கெட் எடுக்கிறதே ரொம்பவே போராட்டம் பண்ணி தான் வந்து டிக்கெட் எடுத்தோங்க. ஆக்சுவலாக ஃபேமிலியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாருமே போகிற மாதிரி பிளானில் தான் வந்து நம்ம வந்து இப்போ பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கோம் ட்ரெயினுக்காக. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுதுங்க ஆக்சுவலாக வந்து எவ்ரி ½ an hour ஒருக்கா தான் வந்து ட்ரெயினே வந்து வருதாங்க. ஸோ எவ்ரி ½ an hour வந்து ஒருக்கா ட்ரெயின் வந்து இவ்வளோ கூட்டத்தையும் ஏற்றிட்டு போனோன்னா எப்படி தான் வந்து நம்ம வந்து போய் சேர முடியுங்கிறது வந்து ரொம்பவே டவுட்ஃபுல்லாக இருந்து. ஏன்னா நம்ம என்ன நினச்சி வந்தோம்னா எவ்ரி 5 minutes இல்லாட்டி மேக்ஸிமம் 10 minutes ஒருக்கா வந்து இந்த மாதிரி ட்ரெயின்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்காக கண்டிப்பாக ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் வந்து நிறையா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கிற மைண்ட் செட்டில் வந்து நம்ம வந்து ஃபேமிலியாக வந்தோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 minutes ஒருக்காவோ இல்லை 10 minutes ஒருக்காவோ வந்து ட்ரெயின் வந்து போயிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வந்து இங்கே நிற்காது. ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் ஏறி போயிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம 1 or 2 ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் ஒரு ½ an hour நம்ம வந்து ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம். ஒரு 10:30 நம்ம வந்து ட்ரெயின் எடுத்திருந்தால் கூட ஒரு 11 o'clock வந்து நம்ம வந்து பீச்சுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே வந்து ட்ரெயின் வர்றதே பார்த்திங்கன்னா ஒரு ½ an hour கழிச்சு தான் வருது. ஒரு 10 minutes வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 40 minutes ஆகுதுங்க ஒரு ட்ரெயின் வந்துட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு 40 minutes வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அடுத்த ட்ரெயின் வர்றதுக்காக. அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ மக்கள் வந்து ட்ரெயினுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து
வேளச்சேரியிலேருந்து போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பீச் பக்கத்துலேயே வந்து ஸ்டாப் ஒன்று உண்டுங்க. ஆக்சுவலாக திருவல்லிக்கேணி ஸ்டாப் பார்த்திங்கன்னா கரெக்டாக பீச் பக்கத்துலேயான ஒரு ஸ்டாப்பு. அதனால தான் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த வேளச்சேரியிலேருந்து பீச்சுக்கு போகிற ட்ரெயினை வந்து ப்ரிஃபர் பண்ணி மக்கள் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இந்த வேளச்சேரி, அதே மாதிரி பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், ஸோ இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த வேளச்சேரி ஸ்டேஷனுக்கு வந்து அங்கேருந்து தான் வந்து ட்ரெயினில் போனோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து பீச்சுக்கு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்திருக்காங்க. காரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காரில் வந்திருக்காங்க, பைக்கில் வந்திருக்காங்க. நிறைய பேர் கார் பார்க்கிங் கூட இடம் இல்லாமல் பார்த்திங்கன்னா திருப்பி விட்டாங்க. நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி பைக் பார்க்கிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மே எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. என்ன பிரச்சனைனா ட்ரெயின் வந்து எவ்ரி 5 to 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு ட்ரெயினை வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுருந்தாங்க. இவ்வளோ கூட்டம் வந்து இங்கே வந்து தேவையில்லாமல் நிற்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த எப்படி தான் இந்த கவர்மெண்ட் வந்து மிஸ் பண்ணிச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 15 lakhs மக்கள் வந்து இந்த பீச்சுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அனௌன்ஸ்மெண்ட்டு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதே மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க. ஸோ அதனால் மக்களும் பார்த்திங்கன்னா இந்த ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட் நடக்குது, இந்த ஷோ நடக்குது, அதனால் நம்மளும் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் வந்தோம். நான் கூட ஃபேமிலியாக தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் ட்ரெயினில் உள்ள பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக ஏறவே முடியாது அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலியை வந்து நம்ம வந்து அனுப்பி விட்டுட்டு இப்போ நான் வந்து சோலோவாக வந்து இந்த பீச்சுக்காக இப்போ வந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இங்கே இப்போ வந்து பீச்சிலேருந்து வரக்கூடிய ட்ரெயின், ஆனால் என்னென்னா யாருமே இறங்க மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா ஏற்கனவே முன்னாடி இருக்கிற ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா வேளச்சேரியிலேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் போகும். ஸோ அதனால் நம்ம சிங்கிளாக இப்போ வந்து ஒரு வழியாக உள்ளே புஷ் பண்ணி எப்படியோ ஏறி வந்து நம்ம வந்து வந்துட்டோம். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வந்து பீச் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். பீச் ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து பீச்சுக்கு போயிடலான்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டமே இங்கே வந்து பண்ண வேண்டியது இருந்துங்க பீச் வரைக்கும் போகிறதுக்கு. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறோம் பாருங்கள். இங்கேயே பார்த்திங்கன்னா பயங்கர தள்ளுமுள்ளு. ஸோ இனிமேல் வந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா பீச் வந்துடும். ஆனால் அந்த ஸ்ட்ரீட்லாம் எப்படி இருக்குங்கிறது இன்னும் நம்ம வந்து போகும்போது பார்க்கலாங்க. கைஸ், இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:15க்கு அப்புறமா தான் நம்ம வந்து பீச்சுக்கு வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 12:15 to 12:20 அந்த மாதிரி டைமில் வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம், ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். ஆனால் இந்த சந்து ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய ஒரு சந்து இருக்குது. இந்த சந்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் கூட இருக்காதுங்க இந்த சந்து. ஆக்சுவலாக அந்த சந்தை கிராஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஆச்சு. பார்த்திங்கன்னா அங்கேருந்து மக்கள் புஷ் பண்ணுறாங்க, இங்கேருந்து மக்கள் புஷ் பண்ணுறாங்க, யாராலுமே நகல முடியல. ஸோ ரொம்பவே போராட்டமாகி போச்சு அந்த பீச்சுக்குள்ளே போகிறதுக்குள்ள. என்னன்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு 8 மணி 9 மணி அந்த டைமில் வந்து வந்திருந்தோன்னா கொஞ்சம் வந்து நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்து ரொம்பவே கம்மிங்கிறனால பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ எவ்ரி 5 to 10 மினிட்ஸ் கொடுக்க ட்ரெயின் வந்தோன்னா மக்கள் கூட்டம் வந்து ஓரளவுக்கு நார்மலான கூட்டத்தோடு வந்து போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயுமே ரிட்டர்ன் போகிற மக்களுக்குமே அதிகமாக வந்து புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீச் பக்கத்துலேயே நம்மளால் வர முடிஞ்சுது. வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா 12:30 12:40 கிட்ட ஆகிடுச்சி வரும்போது, பீச்சுக்கிட்ட வரும்போது. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ஷோஸ் வந்து போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு ஷோ டைம்கிட்ட வந்துருச்சு. கொஞ்சம் வீடியோஸ் தான் நம்மளால் வந்து எடுக்க முடிஞ்சுது. கொஞ்சம் முன்னாடி வந்து உள்ளே போய் நின்று வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோன்னா நல்லா தான் இருந்திருக்கும். ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த குறையும் சொல்லலைங்க. ரொம்பவே அழகான ப்ரோக்ராம் தான். எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக பெரியவங்க, சின்னவங்க, சின்ன பசங்களெல்லாம் சொல்லப்போனால் என்னது 1 இயருக்கு கீழே உள்ள பசங்களெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ அதேமாதிரி நம்ம கெட்ட நேரத்துக்கு என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒஸ்ட்டான கிளைமேட்டு. ரெண்டாவது அதிகமான க்ரௌடுங்கிறனால பயங்கரமான ஸ்வெட்டிங்கு, ஹீட்டு, அதனால் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு வந்து ரொம்பவே தலை சுற்று மாதிரிலாம் வந்துருச்சுங்க. ஸோ ரொம்பவே பெரிய போராட்டமாக தான் ஆகிப்போச்சு இந்த கூட்டம் வந்து. இதை வந்து ப்ராப்பராக ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மக்கள் வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரயில்வே கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது நிறையா ட்ரெயின்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம்.
அதே மாதிரி இந்த மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போகிறதுக்கு ஒரு சைடும் வர்றதுக்கு ஒரு சைடுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நின்று கொஞ்சம் லைனை க்ளீன் பண்ணியிருந்தோன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அந்த பீச்சு நம்ம வந்த நேரத்துக்கு என்ன பண்ணோம்னா எல்லாருமே ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து 12:30க்கு உள்ளே வரோம். அதே மாதிரி ப்ரோக்ராம் முடிய போது நம்ம வந்து ட்ரெயினை பிடிச்சி போகணும் அப்படிங்கிறக்காக பாதி பேர் பார்த்திங்கன்னா ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பெரிய தள்ளுமுள்ளு. பாதி பேர் பீச்சுக்கு போகணுங்கிறாங்க, பாதி பேர் ஸ்டேஷனுக்கு போகணுங்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமாகி போச்சுங்க. அதே மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி கேப் எதுவுமே வந்து நம்ம வந்து பீச்சுக்குள்ளே வந்து பீச் ஏரியாவுக்குள்ளே வந்து வராது. ஏன்னா பஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னாடியே கொண்டு விட்ருவாங்க. அதே மாதிரி நம்ம கார்லேயோ இல்லை கேப் பிடிச்சி வந்தாலுமே கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நடந்து வரணும், இல்லாட்டி இதே மாதிரி ட்ரெயின் எங்கேயாச்சும் ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஏறி வரணும்னா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் நம்ம வந்து இப்போ வந்து ஒத்தையில் வந்ததுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு உள்ளே வந்துட்டோம். கைஸ் வந்து நம்ம இப்போ கோப்ரோவில் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறதுனால பெருசாக ஜூம் பண்ண முடியாது. ஒரு சில வீடியோஸ் நான் வந்து கேமராவில் எடுத்தேன். ஆனால் என்ன நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுங்கிறதுனால ஒரு 2-3 ஷோஸ் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் என்ன, இந்த ப்ரோக்ராம் வந்து ஈவெண்ட்டை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்லையோ இல்லை மற்ற இதுலேயோ வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தாங்க, அதே மாதிரி கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த நியூஸ் சேனல் காமிச்சாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் காமிச்சாங்கங்கிறது வந்து தெரியல. பட் நம்ம வந்து ட்ரெயினில் வந்ததுனால நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து ரியலாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி க்ரௌடை வந்து கூட்டும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். என்ன பிரச்சனைனா ட்ரெயின் ஃபெசிலிட்டி கொஞ்சம் நிறையா விட்ருக்கணுங்க, அதுதான் பெரிய குறை. அதே மாதிரி பஸ்ஸுமே ஒவ்வொரு ஸ்டேஷன் பக்கத்துலேயும் வர்ற அளவுக்கு பஸ்ஸு ஃபெசிலிட்டியும் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பீச் உள்ளே வந்துட்டோம். பாருங்கள் ஓரளவுக்கு எம்டி ஆகிடுச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, 1 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நான் வந்து என்ன சொல்கிறேன், அந்த பீச் பக்கத்தில் உள்ள போய்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டுருக்கோம். பாருங்கள் இப்போதைக்கு ஓரளவுக்கு கேப் இருக்குது, இந்த இடத்துல வந்து கேப்பாக இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாருமே ரிட்டன் வந்து போயிட்டுருக்காங்க. ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த பீச் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளும் ரிட்டன் வந்து வரலாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பீச் பக்கத்தில் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. கொஞ்சம் அந்த பீச்சை வந்து அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் ஏன்னா கால் நினச்சிட்டு அப்படி கொஞ்சம் பேர் வந்து போகிறாங்க. யாரையுமே வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. ஏன்னா வந்து அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைரன் எழுப்பிட்டே போயிட்டுருக்காங்க. பார்த்திங்களா, அந்த சைரன் சவுண்டை வந்து எழுப்பிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் யாருமே குளிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க வந்து ரோந்து பணியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி மக்கள் கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 ஷிப்பு வந்து கொஞ்சம் நின்றுச்சு. ஸோ அதனால் நம்மளும் வந்து அந்த பீச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் கிளம்புறோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து யாருமே கூட்டம் இல்லை. ஆக்சுவலாக ஷோ நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே கூட்டம் தான். இப்போ முடிஞ்சதுனால 1 o'clock மேலே ஆகிட்டதுனால பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளும் வந்து மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 1:30 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ 1:30 ஆகிடுச்சுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அப்படி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன். எந்த அளவுக்கு முடியுங்கிறது தெரியலங்க. ஸோ பாருங்கள் மறுபடியும் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஷனை நோக்கி போயிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். இந்த ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம வந்து போகிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமானது. ஏன்னா வேறு எந்த ஒரு சான்ஸுமே இல்லைங்க. இங்கே வந்து பக்கத்தில் வந்து பஸ் ஃபெசிலிட்டியோ இல்லாட்டி டாக்ஸி எடுக்கணுன்னாலோ இல்லை ஆட்டோ எடுக்கணுனாலோ எதுவுமே வந்து இங்கே வந்து பக்கத்தில் கிடையாது. எல்லாருமே அந்த ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. பக்கத்தில் அதாவது நம்ம இருக்கிற பிளேஸில் ஏதாச்சும் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் வந்து வண்டியையோ இல்லாட்டி பைக்கையோ வந்து போட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயினில் வந்து எல்லாருமே வந்துட்டு போயிருக்காங்க போல். ஸோ அதனால தான் இந்த மறுபடியும் வந்து இந்த இதை நோக்கி, அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் வந்து மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அந்த பீச் பக்கத்தில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது பெஸ்ட்டுங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. ஸோ யாருமே இப்போதைக்கு உள்ளே நுழைய முடியாது, ஸ்டேஷனுக்கு உள்ளே போக முடியாது. கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நானுமே வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் பீச்செல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து போகலாங்கிற மாதிரி தான் பிளானில். வழியெல்லாம் ஒன்றும் இல்லை, மூச்சு முட்டிங்க 10 நிமிஷம் பீச்சில் வெயிலே போயிடுங்க.
வழியே கிடையாது. பீச் சைடு 10 நிமிஷம் போயிடுங்க. குழந்தைங்களாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட போங்க. தள்ளிடுறாங்க. பீச்சுக்கு போயிட்டு பீச் வந்து அப்படியே வாங்க சொல்லி இந்த சைடு வழி இல்ல. போயிடலாம் வாங்க. மைக் கொடுத்து நல்லா பேசுறாங்க. انا பிளாக் பண்ணி எடுத்துறாங்க. பண்ண கை ஐயோ கடவுளே, அநியாயம். இவ்வளோ கூட்டத்தை போட்டுட்டு பஸ்ஸெல்லாம் வராதுப்பா. ட்ரெயினில் போயிடுப்பா. நான் எம்ஜிஆர் ஆர்ச்சி எங்கே இருக்கு? இன்னும் கிட்ட போகணுமா? இல்லை அது ஆர்ச்சி மெயின் ரோட்டில் இருக்குமே. जाजू जाजू हाँ கைஸ், இப்போ வந்து ஒரு வழியாக நம்ம வந்து கொஞ்சம் பீச்சில் மறுபடியும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ வந்து அந்த ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். என்ன பிரச்சனைனா, நாம் உள்ளே போய்ட்டு ட்ரை பண்ணங்க. உள்ளே போய்ட்டு நம்ம வந்து வேளச்சேரிக்கு போகிறதுக்கு ட்ரெயின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே ட்ரை பண்ணோம். பார்த்திங்கன்னா முடியவே முடியலங்க. பயங்கர க்ரௌடு. பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டெப்ஸ்லலாம் ஏறக்கூட முடியல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் வலிஞ்சிக்கிட்டு இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து உட்காந்துட்டாங்க. போதோட அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் தூரம் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கீழே இறங்கி போகிறவங்களும் அதே நிலமையில தாங்க. மேலே போயிட்டு ட்ரெயின் வரல, ஆஃப் அன் ஹவராக நான் நின்னேன், ட்ரெயின் வரல, அதனால் நான் வந்து மறுபடி கீழே இறங்கி போகிறேன், வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்காங்கன்னு பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாதி பேர் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி மேலே போனாலுமே பார்த்திங்கன்னா முந்தின 2 ஸ்டாப்லேருந்தே மக்கள் பார்த்திங்கன்னா ஏறி உள்ளே வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்பவே கஷ்டமாகி போச்சு இந்த ட்ரெயின் மூலமாக இந்த பீச்சுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே. பாருங்கள், இப்போ வந்து ஒரு வழியாக நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்ன பிளான்னா, டைரெக்டாக வேளச்சேரிக்கு போகாமல் சிந்தாதிரிப்பேட்டை போகிற ட்ரெயினில் ஏறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே போனோன்னா சிந்தாதிரிப்பேட்டை தான் லாஸ்ட்டு ஸ்டாப். இதுலேருந்து ஒரு 2 ஸ்டாப் தான் சிந்தாதிரிப்பேட்டை. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து வரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து இப்போ வந்து இந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து நம்ம வந்து சிந்தாதிரிப்பேட்டைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரிட்டன் போக போகிறேங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவெண்ட், அதாவது இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நான் சொல்ல விரும்பலைங்க. ஆனால் ஏன் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெயின் வந்து இன்றைக்கி வந்து விடலை? ஏன்னா வந்து இன்றைக்கி சண்டே. ஆக்சுவலாக சண்டே வந்து அந்த சர்வீசஸ் எல்லாமே கம்மி பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஒருக்கா தான் நார்மலாக வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க மற்ற நாட்கள்லாம், மற்ற சாட்டர்டே அதாவது சண்டேஸ் அன்னைக்கு. ஸோ இன்றைக்குமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ½ அன் ஹவர் 40 மினிட்ஸ்க்கு ஒருக்கா தான் அந்த சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்கங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்கு, மக்கள் எல்லோரும் இந்த பீச்சுக்கு வருவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இவங்க வந்து இந்த சர்வீசஸை மட்டும் ஏன் இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குறை. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும். வந்துட்டு போனவங்க எல்லாருக்குமே திருப்தியாக இருந்திருக்கும். உண்மையிலேயே நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்து, சின்ன பசங்க அதே மாதிரி பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் காரணம் வந்து இந்த ட்ரெயினால் தாங்க. நான் காரணம்னா மெயினாக வந்து இந்த ட்ரெயினை தான் சொல்லணும். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒருக்கா வந்து ட்ரெயின் போயிருந்தேன்னா இவ்வளோ கூட்டம் வந்து நிற்க வேண்டியதே தேவையில்லை. ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து போயிட்டு இருந்தேன்னா டக்குன்னு மக்கள் போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ கூட்டம் வந்து நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்சுவலாக.
நம்மளுமே கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் இங்கே நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிந்தாதிரிப்பேட்டைக்கு போகக்கூடிய ட்ரெயினில் தான் ஏறி போக போகிறோம். அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. வெளியே வந்து ஆனால் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணல. இவ்வளோ க்ரௌடை கூட்டினா வேறு எங்கே பண்ண முடியும்? பீப்புள் நிற்கிறாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கரெக்டு தான். அவங்க வந்து செல்ஃப் டிசிப்ளினில் இருக்காங்க. ஆமாம் கரெக்டு தான். என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஓரளவு தான் சொல்ல முடியும். 10,000 பீப்புள் நிற்கிறாங்க இங்கே. கரெக்டு தான். 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இல்லை மோர் தேன் வேர்ல்டு ரெக்கார்டா? வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக க்ரௌடை கூட்டியிருக்காங்க. ஓஹோ. இந்த ட்ரெயின் மட்டும் கூட வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விட்டுருக்கணும். அது மட்டும் விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது ½ அன் ஹவர் ஒருக்கா சென்ட்ரலில் 10 நிமிஷம் ஜஸ்ட்டு அதான் ஒரு 10 மினிட்ஸ் ஒருக்கா ட்ரெயினாக நல்லா இருந்திருக்கும். ஆமாம். சிந்தாதிரிப்பேட்டை 2வது ஸ்டாப்பா? இங்கேருந்து சிப்ளிக்கான சேப்பாக்கு நான் வேளச்சேரி போகிறதுக்கு இப்போ அங்கே போயிட்டு வர போகிறேன். அங்கே ஏறவே முடியல. இல்லை ஓரளவு பரவாயில்ல. வண்டி போகிறனால ஒரு 2-3 வண்டி போயிடுச்சுன்னா கொஞ்சம் க்ரௌட் குறைஞ்சிரும். இங்கே வருதா அங்கே வருதான்னு தெரியலையா? ஓகே, ஒரு வழியாக நான் சொன்ன மாதிரி அந்த சிந்தாதிரிப்பேட்டைக்கு போகக்கூடிய ட்ரெயின் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் ஏறி நான் வந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரிட்டன் வந்து நான் வேளச்சேரிக்கு போகிறேன். ஏன்னா சிந்தாதிரிப்பேட்டைங்கிறது வந்து இதுலேருந்து ஒரு 2 ஸ்டாப் தான். ஸோ அதனால் அங்கே நம்ம வந்து கஷ்டப்பட்டு போயிட்டோன்னா உட்காந்தே நம்ம வந்து ரிட்டன் வரலாம். ஸோ அதனால் நம்ம வந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டன் வர மாதிரி தான் ஐடியாங்க. ஓகே, ஒரு வழியாக நான் வந்து வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம வந்து வேளச்சேரி ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு. ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து மேடவாக்கத்துக்கு மறுபடி ஆட்டோவிலையோ இல்லாட்டி ஒரு பஸ் எடுத்துகிட்டோ நம்ம வந்து போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து சிங்கிளாக இருக்கிறதுனால கேப் எதுவும் புக் பண்ணல. ஏதாச்சும் பஸ் வரும், அதில் ஏறி போய்ட்டு மேடவாக்கத்துக்கு போய்ட்டு மேடவாக்கத்துலேருந்து நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாங்கிறதான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஷோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் சொன்னாங்க. அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் தான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய லெவலில் நடந்திருக்கு இந்த ஈவெண்ட்டு. ஸோ அது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கது தான். என்ன ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டி ஒழுங்காக இல்லாதனால கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க நெக்ஸ்ட் டைம்லாம் பண்ணாங்கன்னா. ஓகே, மக்கள் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்காக எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே உண்மையிலே இந்த ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நன்றி தான் சொல்லணுங்க. சரிங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.